ஹாய் வணக்கம் டியர் வியூவர்ஸ். இன்னைக்கு எபிசோட் நம்பர் 6 ஆஃப் காஃபி வித் கிருஷ்ணன் ஷோ. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது சிஏ சாய் பிரசாந்த். இன்னைக்கு நம்மளோட டாபிக் இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எதுக்கு ஃபைல் பண்ணணும், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றதுனால என்ன லாபம், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ்ல இருக்கிற நல்ல விஷயம், அதுல இப்போ கவர்மெண்ட் இன்க்ளூட் பண்ணிருக்க புது விஷயம், ஃபியூச்சர்ல என்ன மாதிரி உங்களுக்கு நோட்டீசஸ் வரும், அந்த மாதிரி சில பேசிக்கா, அதாவது இன்கம் டேக்ஸ் பத்தி பெருசா தெரியாம, சார்ட்டர் அக்கௌண்டன்ஸ் பெருசா இல்லாம, ஒரு 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் சிஏ ஃபவுண்டேஷன், சிஏ இன்டர், அவங்களோட அப்பா அம்மா, பொதுஜனங்கள், இந்த மாதிரி ஒரு ஜென்ரலான ஒரு டாபிக் இது. இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல். கண்டிப்பா இதை நீங்க வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இன்ட்ராக்ட் பண்றது நாங்க தமிழ்ல தான் பேச போறோம் த்ரூ அவுட் தி வீடியோ. நீங்க வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. காஃபி வித் கிருஷ்ணன் ஷோவை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறது உங்க கையில தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம சாய் பிரசாந்த் கிட்ட கேட்கலாம். சாய் பிரசாந்த், உங்களோட ஃபர்ம் பேரை நீங்க சொல்லக்கூடாது. உங்க பேர் சாய் பிரசாந்த், அது ஓகே, நோ இஷ்யூ. ஸோ நம்ம எத்திக்ஸ்னால நம்ம ஃபர்ம்ஸ் பேரை சொல்றது இல்லை. ஸோ பேசிக்கா சில இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் பத்தி ஒரு லேமேன், அதாவது ஒரு பாமர மக்களுக்கு தெரியற மாதிரி நீங்க சொல்லணும். இதுதான் உங்கள்கிட்ட இந்த காஃபி வித் கிருஷ்ணன் ஷோல நான் கேட்க போறது. சொல்லுங்க சாய் பிரசாந்த், ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க வந்துட்டு எவ்வளவு வருஷமா இந்த ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றீங்க? குட் மார்னிங் சார். சாய் பிரசாந்த் ஹியர். ஸோ வணக்கம். நான் வந்து 2019ல சிஏ ஃபைனல் கிளியர் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றது பாத்தீங்கன்னா 2016ல இருந்து பண்ணிட்டு இருக்கு. when I started my articleship. So அதுல இருந்து I have been doing 2016ல இருந்து I have been filing income tax returns for 4 வருஷமா கிட்டத்தட்ட நீங்க வந்து ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த முதல்ல நீங்க ஃபைல் பண்ணதுக்கும் இன்னைக்கு இப்போ நீங்க ஃபைல் பண்றதுக்கும் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு? முன்னாடி வந்து எல்லாமே வந்து we have to give எல்லா டேட்டாவுமே வந்து சிஸ்டம் கம்ப்யூட் பண்ணாது. நம்ம வந்து எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ப்ராப்பரா ஒர்க்கிங்ஸ்லாம் ரெடி பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஃபீட் பண்ணி அதுல இருந்து ஃபைல் பண்ற மாதிரி இருந்தது 2016ல. இப்போ அட் ப்ரெசென்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபார் அ salaried employee, ஒரு பர்சன் ஹூ இஸ் ரிசீவிங் salary income ஆர் பேங்க்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் வருது. ஸோ இந்த மாதிரி மேஜரா இன்கம் இல்லாம ஒரு ஒன்லி ஒன் ஹெட் ஆஃப் இன்கம் மட்டும் இருக்கிற அந்த இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து எல்லா ரிட்டர்ன்ஸ்மே வந்து ப்ரீஃபில் ஆயிடுது. ப்ரீஃபில் இந்த சென்ஸ் என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபார்ம் 16ல இருக்கிற டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிட்டர்ன் ஃபார்ம்ல நம்ம எதுவும் ஃபீல் பண்ண வேணாம். ஹியூமன் எரரை தவிர்க்கிறதுக்காக இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி கெட்டிங் ப்ரீஃபில்டு. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த டேட்டாவுமே நம்ம கையால என்டர் பண்ண வேணாம். ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவும் நம்ம கிட்ட இருக்கிற ஃபார்ம் 16ம் அங்க இருக்கிற டேட்டாவையும் செக் மட்டும் பண்ணா போதும். இதுதான் வந்து இப்ப இருக்கிற மோஸ்ட் அட்வான்ஸ்டு திங். ஓகே, நார்மலா ஒரு மனுஷங்களுக்கு என்ன விதமான இன்கம்லாம் வருது? ஸோ ஒரு நார்மல் நான் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். நான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னா நான் வந்து ஒரு கம்பெனில வேலை செய்யலாம். ஸோ எனக்கு சேலரி இன்கம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எனக்கு ஒரு வீடு இருக்கலாம். சப்போஸ் என்னோட வீட்டுல வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல நான் இருப்பேன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நான் ஒரு வாடகைக்கு விட்டுருப்பேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா ரெண்டல் இன்கம் வரும். ஸோ அதை வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பேங்க்ல என்னோட சேலரிலயோ என்னோட இன்கம் வந்து நான் ஒரு டெபாசிட் மாதிரி போட்டு வச்சிருப்பேன் பேங்க்ல. ஸோ அதுக்கு வந்து பேங்க் வில் ப்ரொவைட் மீ இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த இன்ட்ரெஸ்டோட இன்கம் வந்து நம்ம இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ன்னு சொல்லுவோம். அது இல்லாம நான் வந்து கம்பெனில ஷேர்ஸ் ஏதாவது வாங்கியிருக்கலாம், டிபெஞ்சர்ஸ் ஏதாவது வாங்கியிருக்கலாம். அதுல இருந்து வர இன்கமையும் நான் டிவிடெண்ட் இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல வரலாம். அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஷேர்ஸ் வாங்குறேன், விற்கிறேன், இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றேன், இல்லைன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன், விற்கிறேன், ஒரு லேண்ட் வாங்குறேன், விற்கிறேன், கோல்டு வாங்குறேன், விற்கிறேன். இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் வரும்போது இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹெட் ஆஃப் இன்கம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபைனலா பாத்தீங்கன்னா பிசினஸ். நான் வந்து இஃப் ஐ எம் டூயிங் அ பிசினஸ், நான் வந்து எங்கேயும் ஒர்க் பண்ணல, ஐ எம் டூயிங் அ பிசினஸ், நான் வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கேன். ஸோ ஐ ஹவ் பீன் கிவன் எம்ப்ளாய்மெண்ட் டு சோ மெனி பீப்புள் அப்படின்னா ஸோ என்னோட இன்கம் ஃப்ரம் பிசினஸ் வந்து இன்கம் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் அப்படின்ற ஹெட்ல வந்து டாக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ தேர் ஆர் மேஜரா வந்து 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்கம் ஃப்ரம் சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின்ஸ், இன்கம் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன். இது நாளும் வந்து இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் மட்டும் தான் அந்த டிரான்சாக்ஷன் நடந்ததுன்னா ஃபைல் பண்ணணும். மீதி இது இல்லாம இருக்கிற எல்லா இன்கமும் பாத்தீங்கன்னா மிஸ்லேனியஸ் ஹெட்ல வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படின்ற அந்த ஒரு காமனான ஹெட்ல வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்.
ஸோ ஆஸ் அ இண்டிவிஜுவல் நார்மலா எல்லா இண்டிவிஜுவலுக்கும் பாத்தீங்கன்னா எய்தர் சேலரி இன்கம், ரெண்டல் இன்கம், அதர் சோர்சஸ் இன்கம் தான் வந்து மேஜரா எல்லா இயரும் எல்லாருக்குமே இருக்கிறது. கேபிட்டல் கெயின்லாம் வந்து ஒன்ஸ் இன் இயர் இருக்கும் எப்பயாவது. ஓகே. இப்போ இன்கம் டாக்ஸ் ஃபைலே பண்ணாதவங்க இருப்பாங்கல்ல. ஆமா. இன்கம் டாக்ஸ் இது வரைக்கும் அவங்க ஃபைலே பண்ணது கிடையாது. அவங்க இப்போ இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணணும்னா என்ன மாதிரிலாம் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வரணும்? ஓகே. ஸோ இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னன்றதை சொல்ல தெரியணும். ஃபர்ஸ்ட் நான் வந்து எம்ப்ளாய்டு சார், நான் வந்து சேலரி வாங்குறேன், இல்ல சார் எனக்கு வந்து வீட்டுல இருந்து வாடகை வருது, இல்லைன்னா நான் ஒரு கடை இருக்கேன் எனக்கு கடையில இருந்து வாடகை வருதுன்ற மாதிரி அவங்களோட எந்த ஹெட் ஆஃப் இன்கம்னு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு டிட்டர்மைன் பண்ண தெரியணும். ரெண்டாவது வந்து மெயினா பாத்தீங்கன்னா ஒரு புதுசா ஒருத்தர் ரிட்டர்ன் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே பேன் கார்டு வச்சிருப்பாங்க. பேன் கார்டு, ஆதார் கார்டு. ஸோ பேன் கார்டு, ஆதார் கார்டை வச்சு ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் டேக்ஸ் போர்ட்டல் அப்படின்ற ஒரு போர்ட்டல் இருக்கு. அந்த போர்ட்டல்ல வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட், ஒரு லாகின் கிரெடென்ஷியல்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த லாகின் கிரெடென்ஷியல்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளால ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நீங்க பர்சனலா இப்போ நீங்க வரீங்க அப்படின்னா உங்ககிட்ட இந்த பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இஸ் த சோர்ஸ் டாக்குமெண்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்ல இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் வச்சு ஒரு ஓடிபி மாதிரி வாங்கி ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்ககிட்ட என்ன டீடைல்ஸ் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சேலரிக்கு ஃபார்ம் 16 கொண்டு வந்திருக்கீங்க, இல்லைனா வந்து ரெண்டல் இன்கம்க்கு ஏதாவது ரெசிப்ட் புக் மாதிரி மெயின்டைன் பண்றீங்க. ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத கேட்டுட்டு உங்களோட ஹெட் ஆஃப் இன்கம்க்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் என்னவோ அந்த டாக்குமெண்ட்ஸை பேஸ் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸை அனலைஸ் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி தான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவோம். ஸோ பேசிக் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேன் கார்டு, ஆதார் கார்டு, வேலிட் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ஃபார் ரிசீவிங் ஓடிபி. அப்பார்ட் ஃப்ரம் தட் பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஃபார்ம் 16, வேற ஏதாவது டீடைல்ஸ் அது ரிலேட்டடான இன்கம் எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு டீடைல்ஸ் அது இருந்தா போதும். ஓகே. இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றது மேண்டேட்டரியா? இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் கண்டிப்பா ஃபைல் பண்ணணுமா? ஓகே. ஸோ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கண்டிப்பா ஃபைல் பண்ணணுமா அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் ஃபைல் பண்ணணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட பேன் கார்டு இருக்கு, நான் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி கிடையாது. பேன் கார்டு வச்சிருக்கவங்க எல்லாருமே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நான் அந்த மாதிரி கிடையாது. ஸோ பேன் கார்டுக்கும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னுக்கும் சம்மந்தம் இல்லை. பேன் கார்டு வந்து ஒரு ஐடென்டிட்டி கார்டு பேசிக்கா. ஆனா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல வந்து தே ஹவ் கிவன் சம் கண்டிஷன்ஸ், ஸ்பெசிஃபைடு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தந்த கண்டிஷன் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்றோம் அப்படின்னா தான் we have to file the return of income. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டிவிஜுவல் லெஸ் தேன் 60 இயர்ஸ், 60 வயசு கீழே இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் எப்போ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா, பேசிக் கண்டிஷன் மட்டும் சொல்றேன், எப்போ ஃபைல் பண்ணணும் அப்படின்னா அவனுடைய ஆண்டு வருமானம், ஆனுவல் இன்கம் எக்ஸீடிங் 2.5 lakhs, அதாவது 2.5 லட்சத்துக்கு மேல வருஷத்துக்கு அவனோட ஆண்டு வருமானம் ஜாஸ்தி, 2.5 லட்சத்துக்கு மேல அவன் சம்பாதிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண வேண்டிய லயபிலிட்டி கண்டிப்பா வந்துருது. அவருக்கு வேற ஏதாவது டிடக்ஷன்ஸ் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். எல்லாமே வருஷத்துக்கு 2.5 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த நபர், தனி நபர் வந்து கண்டிப்பா வந்து வருமான வரி தாக்கல் செய்யணும். இது வந்து பேசிக் கண்டிஷன். இது மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகே. இப்போ வந்துட்டு எல்லாரும் பயப்படுறது என்னன்னா, நான் ஐடிஆர் ஃபைல் பண்ணிட்டா உடனே எனக்கு நோட்டீஸ் வந்துரும்னு பயப்படுறாங்க. இந்த பயத்தை நான் எப்படி அவங்கள்ட்ட இருந்து போக்குறது? ஓகே. சோ முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த பயம், நீங்க சொல்றது கரெக்ட். ஐடிஆர் ஃபைல் பண்ணா நோட்டீஸ் வரும்னு பயப்படுவாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபைல் பண்ணாலும் நோட்டீஸ் வருது, பண்ணலனாலும் நோட்டீஸ் வருது, பண்ணுங்கன்னு நோட்டீஸ் வருது. ஸோ 3 விதமாவும் நோட்டீஸ் வருது. ஃபைல் பண்ணவங்களுக்கு எனக்கு டீடைல்ஸ் கொடுங்கன்னு சொல்லி நோட்டீஸ் வருது, ஃபைல் பண்ணாதவங்களுக்கு ஏன் ஃபைல் பண்ணலன்னு நோட்டீஸ் வருது, ஃபைல் பண்ணுவேன் ஆனா இன்னும் டைம் இருக்கே அப்படின்னாலும் சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு மெயில் வருது. ஸோ இது எல்லாம் 3மே பாத்தீங்கன்னா ஒரு காமன் பப்ளிக் வந்து நோட்டீஸ் அப்படின்றது வந்து இமெயிலா இருக்கலாம், இல்ல பிசிக்கலா வரலாம். ஸோ எல்லாமே நோட்டீஸ் தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ சிலது வந்து இன்டிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சிலது தான் நோட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நோட்டீஸ் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், நம்ம என்ன பண்றோம் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதை வந்து நம்ம ப்ராப்பரா அந்த ரிட்டர்ன் ஃபார்ம்ல கம்யூனிகேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வாடகை மாசம் 10,000 வாங்குறேன் அப்படின்னா அந்த 10,000 பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா நான் கரெக்டா அந்த 10,000 into 12 months அப்படின்னு போட்டு கரெக்டா 1,20,000 போடணும் நான். ஸோ அந்த இடத்துல நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வாடகை எடுத்துட்டு போய் அதர் சோர்சஸ்ல போட்டாலோ இல்ல இந்த மாதிரி ஹெட்டை மாத்தி ஃபைல் பண்றதுனால நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல்ஸ் வந்து அவங்களே தான் மேக்ஸிமம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கிறாங்க. அந்த ஐடி கம்பெனில இருக்கவங்க இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களே அவங்க ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது கிளரிக்கல் எரர்ஸ்க்கு வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ கிளரிக்கல் நான் என்ன சொல்றேன்னா ஒரு 0 ஆட் பண்ணி போடுறதா இருக்கலாம், இல்ல ஒரு 0 கம்மியா போடுறதா இருக்கலாம், இல்ல
இல்லைன்னா அவங்க பிடிச்ச டேக்ஸ், அதாவது டிடிஎஸ் சொல்லுவாங்க, டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ். அந்த டிடிஎஸ்க்கு ஈக்குவலான இன்கம் காமிக்காம இருக்கலாம், கம்மியா காமிக்கலாம், ஜாஸ்தியா காமிக்கலாம். இந்த மாதிரி ஹியூமன் எரரால தான் வந்து மேக்சிமம் இந்த மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கு நோட்டீஸ் வர்றதுக்கு காரணம் வந்து மேஜரா பாத்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் ஃபார்ம்ல ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ஸ் ஒழுங்கா கிளைம் பண்ணிருக்க மாட்டாங்க, டாக்ஸ் கட்டின செலான் நம்பர் தப்பா கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சொல்ற வருது படி பார்த்தா ஐடி ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு ஒரு ஆடிட்டர் மூலியமா தான் ஃபைல் பண்றது பெஸ்டா? ஆமா, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்மளால வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு சேலரி இன்கம் தான் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா கூட ஒரு ஆடிட்டரோட கைடன்ஸ்ல அதை ப்ராப்பரா ஃபைல் பண்றீங்க. அதாவது ஆடிட்டர் தான் ஃபைல் பண்ணி தரணுமான்னு கிடையாது, ஆடிட்டரோட அட்வைஸ்ல நீங்களே ஃபைல் பண்ணலாம். நீங்க ஃபைல் பண்ணலாம், அவங்க யாருமே வந்து அவங்கவுங்க ரிட்டர்ன் அவங்கவுங்க தான் ஃபைல் பண்ணணும் ஆக்சுவலா. ஏன்னா அதை வந்து அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் த கவர்மெண்ட் அப்படின்னும் போது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க ஃபுல்ஃபில் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா ஒரு ஆடிட்டரோட அட்வைஸோட அது பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்ப இந்த வருஷம் நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவோமா, அவ்வளவுதான், ஓகே சூப்பர் அப்படின்ற அந்த ஒரு கம்ப்ளீஷன் முடிஞ்சிடும். ஸோ தட் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட ஒரு அட்வைஸ் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா அந்த நீங்க சொல்ற அந்த நோட்டீஸோ எரருக்கோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். ஓகே, இப்போ ஒருத்தர் வந்து அவரே ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அவருக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி இருக்குது. ஃபினான்ஷியல் லிட்ரஸினா அந்த வருமானத்தை பத்தின ஒரு அறிவு இருக்குது அவருக்கு அப்படின்னா அவரே ஃபைல் பண்ணலாம். அதுக்கு ஜென்ரலா அவருக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? ITR 1 அப்படின்றதுக்கும் நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ITRல பல விதம் இருக்குல்ல, ITR 1 2 3 4 5, ITRல இருக்கிற விதத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, ஸோ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இன்கம்மை நான் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி டிக்ளேர் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து என்கிட்ட சொல்றீங்க சார் நான் வந்து சேலரி இன்கம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா நீங்க என்கிட்ட நேர்ல வந்து என்னால நீங்க பேச முடியும். அதனால நான் உங்ககிட்ட நீங்க சொல்றதை வச்சு என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்மளோட இன்கம் எப்படி புரியும் அப்படின்னா அதுக்கான மீடியம் தான் வந்து இந்த இன்கம் டேக்ஸ் ஃபார்ம்ஸ். இந்த இன்கம் டேக்ஸ் ஃபார்ம் தான் வந்து நான் இன்கம் டேக்ஸ்க்கு என்ன கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாத்தையுமே அந்த இன்கம் டேக்ஸ் ஃபார்ம்ல கொண்டு வர்றது தான் அந்த இன்கம் டேக்ஸ் ஃபார்மோட மெயின் பர்பஸ். ஸோ ஐடிஆர்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 7 விதமான இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்கு. இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ல 7 விதத்துல வந்து முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ITR 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ITR 1 அப்படின்றது என்னன்னா சஹஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சஹஜ்னா என்ன அப்படின்னா ஈஸி சிம்பிளஸ்ட் வே ஆஃப் ஃபைலிங் ஃபார்ம்ஸ். ஸோ எல்லா சேலரிடு எம்ப்ளாயி ஒரே ஒரு, அதாவது அந்த ITR 1க்கு என்ன கிரைட்டீரியா அப்படின்னா இன்கம் வந்து 50 லட்சத்துக்கு கீழே இருக்கணும், ஒரே ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கணும், அதர் சோர்சஸ் இன்கம் இருக்கணும். இது மட்டும்தான் வந்து இந்த மாதிரி இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ் மட்டும்தான் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியும் ITR 1ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து சேலரி மாசம் 1 லட்சம், ஸோ 12 மாசத்துக்கு 12 லட்சம், என்கிட்ட ஒரு வீடு இருக்கு, ஒரு 20,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வருது அப்படின்னா நான் ITR 1 ஃபைல் பண்ணலாம். இப்போ எனக்கு 2 வீடு இருக்கு 3 வீடு இருக்கு அப்படின்னா ITR 1 ஃபைல் பண்ண முடியாது. அப்போ வந்து ITR 2 அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்கு. ஸோ ITR 2 வந்து யாருக்கு அப்படின்னா இந்த ITR 1 யாரால ஃபைல் பண்ண முடியாதோ அவங்களுக்கு ITR 2. ஸோ எனக்கு 2 வீடு இருக்கு, நான் 2-3 கம்பெனி மாறிட்டேன், நான் வந்து ஷேர்ஸ்லாம் டீல் பண்றேன், இல்லைன்னா வந்து நான் வந்து வேற அதர் சோர்சஸ் இன்கமே அக்ரிகல்ச்சர் இன்கமே எனக்கு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் வருது அப்படின்ற கேசஸ்ல எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா வந்து ITR 2 தான் வந்து கரெக்டான ஃபார்ம். ஸோ ITR 1 இஸ் ஃபார் salaried people, ஒன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட் கீழே இருக்கவங்களுக்கு. அதுக்கு மேல போச்சுன்னா ITR 2 ஃபைல் பண்ணணும். ITR 3 யாருக்குன்னு பாத்தீங்கன்னா மெயின் ஆஃப் ஃபார் பிசினஸ் பீப்புள். ஸோ பிசினஸ் இன்கம் இருக்கிறவங்க தான் வந்து ITR 3 and 4 ஃபைல் பண்ணணும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் HUF நான் சொல்லிட்டு இருக்கிறது. ஸோ ITR 3 பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் இன்கம் இருக்கணும், வேற அதாவது 1, 2 ஃபைல் பண்ண முடியாதவங்க ITR 3 ஃபைல் பண்ணலாம். இது வந்து இண்டிவிஜுவல்ஸ்க்கு, இண்டிவிஜுவல் HUFக்கு ITR 1, 2 ஃபைல் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சேலரியும் இருக்கு, பிசினஸும் இருக்கு, வீடும் இருக்கு, ஷேர்ஸும் இருக்கு, கேபிட்டல் கெயின் இருக்கு, எல்லாமே இருக்கு அப்படின்னா எல்லாமே காம்ப்ரஹென்சிவ் ஃபார்ம் வந்து ITR 3. ITR 4 அப்படின்றது என்ன அப்படின்னா அதுவும் பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளஸ்ட் ஃபார்ம், அதாவது ITR 1 மாதிரியே தான் ITR 4ம். ITR 4ல என்ன அப்படின்னா ஸ்மால் பிசினஸ் பீப்புள், பிசினஸ் பண்றேன் ஆனா ஆஹா ஓஹோ பயங்கர 100 கோடி டர்ன் ஓவர்லாம் கிடையாது, ஒரு நார்மலான ஒரு பிசினஸ் பண்றேன் நானு அப்படின்னா ITR 4 வந்து அவங்களுக்கு ஃபைல் பண்ணணும். ஸோ அவங்க வந்து அதுல வந்து சிம்பிளிஃபைட் டீடைல்ஸ் தான் இருக்கும், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணல அந்த மாதிரி கேசஸ், ப்ரிசம்டிவ் இன்கம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கேசஸ்க்கு வந்து ITR 4 ஃபைல் பண்ணணும். ITR 5 யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ், அதுக்கப்புறம் அசோசியேஷன் ஆஃப் பர்சன், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் பர்சன்ஸ் இருக்கு இன்கம் டேக்ஸ்ல. ஸோ அவங்களுக்கு வந்து ITR 5 வரும். ITR 6 வந்து கம்பெனிஸ், ஒன்லி ஃபார் கார்பரேட் செக்டர். ITR 7 அப்படின்றது வந்து ட்ரஸ்ட், சேரிட்டபிள் ட்ரஸ்ட், ரிலீஜியஸ் ட்ரஸ்ட், எக்ஸம்ஷன்ஸ் இருக்கிற கிளைம் பண்ற அந்த
அறக்கட்டளை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ட்ரஸ்ட், அந்த மாதிரி அவங்க ஃபைல் பண்ற ஃபார்ம் வந்து ITR 7 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் மொத்தம் 7 ITR. ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு ஐடிஆரோட அப்ளிகபிலிட்டி, யாருக்கு இப்போ அப்ளிகபிள் ஆகும். இப்போ வரி திட்டமிடல், அதாவது டாக்ஸ் பிளானிங், வரி திட்டமிடல் இருக்கும். வரி ஏய்ப்பு, தட் இஸ் டாக்ஸ் எவேஷன் அப்படின்றதுக்கும் ஒரு சின்ன நூல் அளவுக்கு தான் டிஃபரன்ஸ் இருக்குன்ற மாதிரிலாம் சில பேர் சொல்றாங்க. இதுல நீங்க 4 வருஷத்துல பார்த்ததுல எப்படி வந்து வரிய திட்டமிடுறீங்க, வரி ஏய்ப்பு அப்படின்றத எப்படி தடுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ வரி ஏய்ப்பு அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னா, ஒரு நார்மல் ஒரு சாதாரண ஆள் வரி ஏய்ப்பு எப்படி பண்றாங்க, அவங்களுக்கு சில பேர் தெரிஞ்சு பண்ணுவாங்க, சில பேர் தெரியாம பண்ணுவாங்க. அதாவது ஒரு இன்கம் மறைக்கிறது வரி ஏய்ப்பு. அந்த இன்கம் காமிச்சா டாக்ஸ் வரும் அப்படின்னு மறைக்கிறது வரி ஏய்ப்புன்னு சொல்லுவோம். அந்த இன்கம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எனக்கு ஒரு ஆன்டிசிபேட் பண்றேன். நான் இந்த மாதிரி எனக்கு வந்து இப்போ ஃபியூச்சர்ல எனக்கு இவ்வளவு இந்த 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 ஒரு வீடு வந்து நான் இப்ப வாங்க போறேன். அந்த வீடு வாங்கினேன்னா எனக்கு மாசம் 50,000 வாடகை வரும் அப்படின்னா, ஸோ நான் அந்த மாசம் 50,000 வாடகையில எனக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வாடகை? மாசம் 50,000 அப்படின்னா எனக்கு வருஷத்துக்கு 6,00,000 ரூபாய் வாடகை மட்டும் வரும். ஸோ அந்த வாடகைய காமிக்காமையோ இல்ல கம்மியா காமிக்கிறதோ வந்து வரி ஏய்ப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த வாடகைக்கான இன்கம் என்ன அப்படின்னு, இப்போ எனக்கு 6,00,000 ரூபாய் இன்கம் வரப்போகுது அப்படின்னா, அத முன்னாடியே ஆன்டிசிபேட் பண்ணி, ஓகே இப்ப 6,00,000 இன்கம்க்கு நம்ம டாக்ஸ் சேவ் பண்றதுக்கு ஏதாவது லீகலா இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல ஏதாவது ரூல் இது கொடுத்துருக்காங்களா, வழி இருக்கா அப்படின்றத செக் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது லோன் வாங்குறேன் அப்படின்னா, அந்த லோனோட இன்ட்ரெஸ்ட் அந்த சொத்துல என்னால அந்த வருமானத்துல அகைன்ஸ்டா கழிக்க முடியும். ஸோ அப்படி நான் கழிக்கிற பட்சத்துல அதை வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, டாக்ஸ் பிளானிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அதே வந்து இப்ப நான் அந்த இன்கமே காமிக்காம விட்டுட்டேன். எனக்கு இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு 6,00,000 ரூபாய் வந்து இன்கம் வருது, அதே 6,00,000 இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த 6,00,000 நான் காமிக்காமையே விடுறேன் அப்படின்னா அது வந்து வரி ஏய்ப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு இன்கம் ஆன்டிசிபேட் பண்ணி அதுக்கான டாக்ஸ் வந்து முன்னாடியே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டாக்ஸ் வருமா வராதா, சரி இவ்வளவு டாக்ஸ் வருது, சரி இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் கேட்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப நாங்க சொல்லுவோம், சார் இந்த மாதிரி நீங்க வந்து ஏடிசின்னு உங்களுக்கு ஒரு டிடக்ஷன் இருக்கு சார், அந்த செக்ஷன்ல வந்து நீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,50,000 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் சேவ் பண்ணலாம் சார் நீங்க அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் வந்து இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல இருக்கிற சில டிடக்ஷன்ஸ், எக்ஸம்ஷன்ஸ் அப்ளிகபிள் டு த என்னென்ன இண்டிவிஜுவல். மாதிரி, அதாவது ஒரு பேசிக்கான ஒரு ஹியூமன் பீயிங்க்கு என்னென்ன மாதிரி எல்லாம் டிடக்ஷன்ஸ் இருக்கு, எவ்வளவு ரூபாய் வரைக்கும் டிடக்ஷன்ஸ் இருக்கு? ஒரு நார்மலான இண்டிவிஜுவல், சேலரிடு இண்டிவிஜுவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேலரி இன்கம்ல ஒரு 50,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கிடைக்கும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன இன்கம் வருதோ அதுல 30% வந்து டைரக்டா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கிடைக்கும். அதர் சோர்சஸ்ல சீனியர் சிட்டிசனா இருந்தாங்க அப்படின்னா 50,000 வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கிடைக்கும். நான் சீனியர் சிட்டிசன் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்ல ஒரு 10,000 வந்து டிடக்ஷனா கிடைக்கும். இது தாண்டி இது வந்து டோட்டல் இன்கம் கம்ப்யூட் பண்றது. அதுக்கப்புறம் எல்லா இன்கமும் கம்ப்யூட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, 80C அப்படின்ற அந்த ஒரு செக்ஷன்ல கிட்டத்தட்ட 1,50,000 ரூபாய் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா, டு தட் எக்ஸ்டென்ட் வந்து அந்த டாக்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணலாம். அதுல அது போக என்னென்னலாம் நிறைய 80C ல கிடைக்குது? அந்த 80C ல என்னென்னலாம் கிடைக்குது? 80C பாத்தீங்க அப்படின்னா வந்து மேஜரா பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கேன் அதுக்கு அப்படின்னா, அதோட பிரின்சிபல் ரீபேமெண்ட்டை 80C கழிச்சுக்கலாம். லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் பே பண்றத வந்து 80C கழிச்சுக்கலாம். ப்ராவிடென்ட் ஃபண்ட், இப்போ சேலரிட் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிஎஃப் இருக்கும் மேஜரா. ஸோ அவங்களோட பிஎஃப் அதுல டிடக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்டோட சில ஸ்கீம்ஸ் லைக் என்எஸ்சி, பிபிஎஃப், ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அதுக்கும் 80C டிடக்ஷன்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பேங்க்ஸ்ல வந்து டாக்ஸ் சேவர் டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டாக்ஸ் சேவர் டெபாசிட்ஸ் அப்படின்ற அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல போயிட்டு அந்த 1.5 lakhs போட்டாலுமே ஒரு 5 years லாக்இன் பீரியட். ஸோ அதுக்கப்புறம் யூ கேன் டேக் தட் மணி. ஸோ அந்த டிடக்ஷன், அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் டாக்ஸ் டிடக்ஷனா 1.5 lakhs வரைக்கும் 80C கிடைக்கும். சார் இப்போ ஜெனரலா மக்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு, 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நான் டாக்ஸ் கட்ட தேவையில்ல, 5 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் இருக்கு, டாக்ஸ் கட்ட தேவையில்ல. ஆனா நீங்க சொல்றபடி பார்த்தா ஏதோ 2.5 லட்சம்னு சொல்றீங்க. 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல போனாலே நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் ஃபைலிங் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றீங்க. இந்த 2.5 இந்த 5 எப்படி புரிஞ்சுக்கிறது? ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா 2.5 லட்சம்ன்றது வந்து பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் கிவன் பை இன்கம் டாக்ஸ் ஆக்ட். இன்கம் டாக்ஸ் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கவங்க யாருமே வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ ரீசெண்டா போன பட்ஜெட்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 5 லட்சம் வரைக்கும் வந்து டாக்ஸ் வராது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரிபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்ஷன் 87A ரிபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்ஷன் 87A ரிபேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து என்னோட ஆண்டு வருமானம் 5 லட்சத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா,
நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுமான்னு கேட்டா கண்டிப்பா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். டாக்ஸ் கட்டணுமான்னு கேட்டா டாக்ஸ் கட்ட தேவையில்ல. அதாவது 5 லட்சத்துக்கு கீழே வருமானம் இருக்கிற எல்லாருக்குமே கவர்மெண்ட் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க வந்து டாக்ஸ் கட்ட வேணாம், ஆனா உங்களோட இன்கம் வந்து கண்டிப்பா டிக்ளேர் பண்ணணும். இப்ப நான் டாக்ஸ் கட்ட வேணாம் அப்படின்னு கவர்மெண்ட் ஏன் சொல்றான் அப்படின்னா, நான் முன்னாடி ரிட்டர்னை ஃபைல் பண்றது முன் வரணும், நிறைய பேர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், அவங்களோட இன்கம் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்ற பேஸ் பண்ணி தான். ஏன்னா நம்மளோட இன்கம் டிக்ளரேஷன் தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் டேட்டா. நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும்? ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் ஏர்னிங் கெப்பாசிட்டி, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து உங்களோட அவங்க இன்கம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அப்படின்னும் போது கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, 2.5 லட்சத்துக்கு மேல போச்சுன்னா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், ஆனா 5 லட்சத்துக்கு வரைக்கும் டாக்ஸ் கட்ட தேவையில்ல அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2.5 லட்சத்துக்கு மேல போனா கண்டிப்பா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்னா கண்டிப்பா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஆனா 5 லட்சம்க்குள்ள உங்களோட இன்கம் இருக்கு அப்படின்னா என்ன டாக்ஸ் வருதோ அந்த டாக்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ரிபேட்டா கொடுக்குறாங்க. மானியம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் மானியம் மாதிரி கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட இன்கம் வந்து 4 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுமான்னு கேட்டா கண்டிப்பா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். என்னோட ஏஜ் வந்து 25. ஸோ 25 அப்படின்னா நான் சீனியர் சிட்டிசன் கிடையாது, 60 வயசுக்குள்ள இருக்கேன். ஸோ என்னோட டாக்ஸ் ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2.5 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. அடுத்த 2.5 லட்சத்துக்கு வந்து 5%. ஸோ முதல் 2.5 லட்சம் போச்சுன்னா மீதி 4 லட்சத்துல 2 லட்சம் போக மீதி 1.5 லட்சம் என்னோட இன்கம். அந்த 1.5 லட்சத்துக்கு நான் எவ்வளவு டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5%ல டாக்ஸ் கட்டணும். ஸோ 1.5 லட்சத்துக்கு 5% அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7,500 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 7,500 ரூபாய் வந்து நான் டாக்ஸ் கட்டணுமான்னு கேட்டா கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா அந்த 7,500 ரூபாய் எனக்கு ரிபேட்டா கொடுத்துட்றாங்க. டாக்ஸ்ன்னு வரும், ஆனா 87 இயர் ரிபேட் மைனஸ் ஆகி என்னோட டாக்ஸ் அமௌண்ட் 0 ஆயிடும். ஆனா இன்கம் 4 லட்சம் தான், ஆனா என்னோட டாக்ஸ் கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து 0 ஆயிடும். ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்க, ஆனா 5 லட்சத்துக்குள்ள இருக்கவங்க டாக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர 5 லட்சத்துக்கு வரைக்கும் யாரும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேணாம்னு யாரும் சொல்லல. ஸோ இதுதான் வந்து மக்கள் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. 5 லட்சம் வரைக்கும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேணாம்னு நினைக்கிறாங்க. ஆனா கண்டிப்பா 5 லட்சம் 2.5 லட்சத்துக்கு மேல போனாலே கண்டிப்பா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஓகே சார், இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட், அதாவது இன்கம் டாக்ஸ் வந்து எப்படி பிடிக்கிறாங்க? நமக்கு தெரியும் அந்த டிமானிட்டேஷன் டைம்ல மக்களோட இதை நம்ம மன வருத்தம் என்னன்னா, சார் நாங்க தான் போய் லைன்ல நின்றோம், நாங்க தான் கஷ்டப்பட்டோம், அதாவது ஒரு பாமர மக்களா நாங்க தான் கஷ்டப்பட்டோம், ஆனா சொகுசா இருக்கிறவங்க வந்து கேஷை மாத்திட்டாங்க, அந்த பிளாக் மணி அவங்க மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆடிட்டரா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, டே டு டே லைஃப்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி கேஷை போய் டெபாசிட் பண்ணி பேங்க்ல சில தகுதித்த வேலை பண்ணவங்களுக்கெல்லாம் இன்கம் டாக்ஸ் இப்போ நோட்டீஸ் அனுப்பி அவங்கள கண்டுபிடிக்கிறாங்களா? அதுக்கு அவங்க என்ன டெக்னாலஜி வச்சிருக்காங்க? ஏன்னா இது ஒரு ஆதங்கமா இருக்குது எல்லாருக்கும். ஒரு ஒரு ஆடிட்டரா உங்களுக்கு நீங்க பாப்பீங்க. இத நான் வந்து ப்ராப்பரா டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்லல. ஆனா அவங்கள புடிச்சுக்கிட்டு இருக்காங்களா? இது ஒரு கேள்வி. கண்டிப்பா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, முன்னாடி இருந்த அளவுக்கு வந்து இப்ப எல்லாமே வந்து சிஸ்டம் வந்து பயங்கரமா டெவலப் ஆயிடுச்சு. ஸோ டெக்னாலஜி நீங்க சொல்ற மாதிரி டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ல எல்லா செக்டார் ஆஃப் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் ஹஸ் பீன் இன்டர்லிங்க்டு வித் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்டைரக்ட் டாக்ஸ்ல குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் இருக்கு அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னா நான் வந்து பிசினஸ் பண்றேன். என்னோட பிசினஸ்க்கு நான் என்னோட ஜிஎஸ்டி தான் மக்களுக்கு சட்டம் புரியறதுக்கு ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி. ஸோ இப்போ நான் வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கேன் அப்படின்னா அதுல வந்து நான் இப்போ மாசம் மாசம் நான் என்னோட ஆண்டு இது மாத சேல்ஸ் எவ்வளோ அப்படின்றத நான் டிக்ளேர் பண்ணணும். ஸோ அந்த டிக்ளரேஷன் ஃபிகர் வந்து ஜிஎஸ்டில இருக்கும். இவ்வளவு நாளா வந்து ஜிஎஸ்டி நம்ம தனியா போய் பார்ப்போம், இன்கம் டாக்ஸை தனியா போய் பார்ப்போம். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்கம் டாக்ஸோட அந்த ஃபார்ம்லயே பாத்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டியோட டீடைல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பேங்கோட ஃபுல் சிஸ்டமும் பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸோட இன்டர்லிங்க் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து எந்தெந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு அப்படின்றத இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டால ஈஸியா ட்ராக் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் மை பேன் நம்பர். ஏன்னா எல்லா பேங்க்குமே பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு பேன் தான் பேசிக். கேஒய்சி அப்டேட் பண்ணி சொல்லி ஆதாரும் பேனும் லிங்க் ஆயிடுச்சு. ஸோ ஆதார் பேன் வச்சு நான் என்ன பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றேன், என்ன டிரான்சாக்ஷன் பண்றேனோ அதை வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டால பார்க்க முடியும். ஸோ அப்படின்னும் போது நீங்க சொல்ற மாதிரி டிமானிட்டைசேஷன் டைம்ல ஹியூஜ் கேஷ் டெபாசிட்ஸ் என்னோட ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு, அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல நான் ஒரு 20 லட்ச ரூபாய் கேஷ் 1000 ரூபாய் டெபாசிட் பண்றேன் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி கேசஸ்க்கு இன்கம் டாக்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா தே ஆர் கெட்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் பேங்க். அதே மாதிரி சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸஸ் லைக் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து தே ஆர் இன்டர்லிங்க்ட் வித் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ நான் போய் இன்னைக்கு போய் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்றேன் அப்படின்னா வித்தின் 30 டேஸ்க்குள்ள 60 டேஸ்க்குள்ள என்னோட ஃபார்ம் 26A அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்ம் 26A தான் என்ன அப்படின்னா என்னோட டோட்டல் போன வருஷத்துல வந்து எனக்கு யாரெல்லாம் டாக்ஸ் பிடிச்சிருக்காங்க அப்படின்ற அந்த டீடைல செக் பண்ண முடியும். அந்த ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் கேப்சர் ஆயிடும்.
ஸோ இந்த ஃபார்ம் 26A வந்து கவர்மெண்ட் வந்து வருஷம் இம்ப்ரூவ் பண்ணி இப்போ இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜ்ல அது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட போன வருஷம் நான் என்னென்னலாம் டிரான்சாக்ஷன் பண்ணணும் எல்லாத்துடைய கம்பைலேஷனும் அது இருக்கு. நான் வந்து கேஷ் டெபாசிட் பண்ணியிருக்கலாம், அதோட கன்சால்டேஷன் வருது. நான் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கலாம், அதோட கன்சால்டேஷன் வருது. நான் கோல்டு வாங்கியிருக்கலாம், அதோட கன்சால்டேஷன் வருது. நான் வந்து ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரன்சி மாத்திருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 1 மந்த் வந்து நான் ஒரு யூஎஸ் போயிருக்கேன் அப்படின்னா எனக்கான அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தேவைப்பட்டிருக்கும். ஸோ அதை நான் வந்து மாத்திருப்பேன். அதோட டிரான்சாக்ஷனோட ஃபார்ம் 26A's வருது. ஸோ அந்த ஃபார்ம் 26A's பார்த்தாலே வந்து எனக்கு தெரிஞ்சிடும் உங்களை பத்தி. நீங்க ஃபாரின் போயிருக்கீங்க, கார் வாங்கியிருக்கீங்க, கோல்டு வாங்கியிருக்கீங்க, கேஷ் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை வந்து அந்த ஃபார்ம்ல இருந்து எல்லாமே வந்துருது. ஸோ சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா அசஸிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சில விஷயத்த சொல்ல மறந்துடுவாங்க ஜென்யூனா. இதை போய் நம்ம எதுக்கு சொல்லணும், நம்ம போய் நம்ம ஒய்ஃபு கோல்டு வாங்கினது எதுக்கு நம்ம ஆடிட்டர் கிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்லாம் பர்சனல் விஷயத்தெல்லாம் நினைப்பாங்க. ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ இன்கம் டேக்ஸ் ஃபார்ம்ல அந்த 26A's எல்லாமே கேப்சர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதனால என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் ஹேவிங் ஆல் த டேட்டா. ஸோ இப்போ நீங்க சொல்ற மாதிரி டிமானிட்டைசேஷன் டைம்ல நிறைய டெபாசிட் பண்ணிட்டு அவங்க தப்பிச்சிடுறாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ தே ஆர் டேக்கிங் 2017-18க்கு போன வருஷம் நோட்டீஸ் கொடுத்து அசஸ்மெண்ட்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆப்ரேஷன் கிளீன் மணி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, OCM அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த ஆப்ரேஷன் கிளீன் மணி அந்த ப்ரோக்ராமை பேஸ் பண்ணி தான் போன வருஷம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா 2019-20ல அசஸ்மெண்ட் ஆர்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த OCM கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டிமானிட்டைசேஷன்ல டெபாசிட் பண்ண அந்த கேஷை மட்டுமே ரீசனா வச்சு ஸ்க்ரூட்டினி எடுத்து நிறைய கேசஸ் வந்து OCM அப்படின்ற அந்த கேட்டகரியில தே ஹவ் கம்ப்ளீட்டட் அசஸ்மெண்ட்ஸ். சோ மெனி டாக்ஸ் டிமாண்ட்ஸ் ஹவ் பீன் ரைஸ்ட் பை த டிபார்ட்மெண்ட். அதுல நிறைய பேர் ஒத்துக்கிட்டு டாக்ஸ் கட்டியிருக்காங்க, நிறைய பேர் அதை அப்பீல் போயிருக்காங்க, டிஸ்பியூட்ல இருக்கு. சோ ஒத்துக்கிட்டு டாக்ஸ் கட்டறான்னு வச்சுக்கோங்க, ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒருத்தர் ஒத்துக்குறாங்க, ஒரு கிளையண்ட் வந்து ஒத்துக்குறாங்கன்னா அவங்க எவ்வளவு ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கட்டினாங்க? போன வருஷம் பாத்தீங்கன்னா 2019-20ல வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு VDS அப்படின்னு ஒரு வாலண்டரி டிஸ்க்ளோசர் ஸ்கீம்னு ஒன்று கொடுத்தாங்க போன 18-19 அந்த டைம்ல. ஸோ அந்த டைம்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற அந்த அன்அக்கௌண்டட் அமௌண்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து நீங்களா வாலண்டரி டிஸ்க்ளோஸ் பண்ணி டாக்ஸ் கட்டிடுங்க, 30% 40%ல கட்டிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஆனா நிறைய பேர் அதை பண்ணல அப்படின்றதுனால இந்த அசஸ்மெண்ட் டைம்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 77% வரைக்கும் இந்த நீங்க இப்ப அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ண அவங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களா கண்டுபிடிக்கிறாங்க இதை. சோ கண்டுபிடிச்சு ஒருத்தங்க வந்து அவங்களாவே வந்துட்டாங்க ஜென்ரலா, அதாவது தகுதித்தம் பண்ணாம ஃபர்ஸ்டே வந்திருந்தாங்கன்னா 20-30% தப்பிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வாலண்டரி ஸ்கீம்ல ஒரு 45% வரைக்கும் கட்டி தப்பிச்சிருக்கலாம். ஆனா இன்கம் டாக்ஸ் புடிச்சதுனால எவ்வளவு கட்ட வேண்டியிருந்தது? 77% ஆஃப் டாக்ஸ். அது இல்லாம 50% ஆஃப் பெனால்டி வந்து மினிமம் 50 டாக்ஸ்ல 50% பெனால்டி. அப்படின்னா எவ்வளவு வரி ஏய்ப்பு செஞ்சாங்களோ அதோட டபுள் மேல போயிடுச்சு. ஆமா, ஒரு 20 இப்ப 100 ரூபாய் நீங்க வரி ஏய்ப்பு பண்ணீங்கன்னா 120 ரூபாய் வந்து டாக்ஸ் பெனால்டி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து கட்டுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஓகே. ஆனா இது வந்துட்டு நம்ம நியூஸ்ல எல்லாம் போடாதனால மக்களுக்கு அதை பத்தி ஒரு பெரிய விழிப்புணர்வு இல்ல. இன்னும் வந்து ஆதங்கம் தான் பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ இப்படி பண்ணிட்டீங்களே, நாங்க தான் கஷ்டப்பட்டோம், அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்ட்டு. ஆனா அந்த மாட்டினவங்க அவங்களும் வெளியில சொல்றது இல்ல. அதான் உண்மை. அவங்க வந்து வெளியில சொல்றது இல்ல. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வெளியில சொல்றது இவ்வளவு பண்ணிருக்கோன்றத வெளியில சொல்றது இல்ல. இதெல்லாம் அமுக்கி வாசிச்சிடுறாங்க. அதனால மக்களுக்கு தெரியறது இல்ல. இல்ல அது ஏன்னா அது அவங்களோட டியூட்டி. அதாவது இப்ப நான் டெய்லி ஆபீஸ் போய் என்னோட கிளைண்ட பாக்குறதுன்றது என்னோட ரொட்டீன் ஒர்க். சோ அதை அவங்க ஜெனரலா டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களோட வேலையே பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வரி ஏய்ப்பு செய்யறாங்களோ அவங்கள செக் பண்றது வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டோட ஒன் ஆஃப் த டியூட்டி. அப்படின்னும் போது அவங்க டே டு டே ரொட்டீனை வெளியில சொல்ல மாட்டாங்க. அட் த சேம் டைம் இப்ப கிளைண்ட் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து தப்பு பண்ணி மாட்டியிருக்கேன் அப்படின்னா இப்ப நான் நல்லது பண்ணினா அதை பெருசா பப்ளிசிட்டி பண்ண முடியுமே தவிர கெட்டது பண்ணதை வந்து வெளியில காமிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் வந்து நியூஸ்ல எப்படி வரும்னா இந்த இடத்துல ரைடு போனாங்க, இந்த இடத்துல சர்ச் நடந்தது, இந்த இடத்துல சர்வே பண்ணாங்க, அந்த மாதிரி நியூஸஸ் மட்டும் தான் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா வருமே தவிர ஸோ இது வந்து ரொட்டீனா பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுல ஒரு 1 to 2% வந்து ஸ்க்ரூட்டினி பண்ணுவாங்க கேசஸ். இப்ப நம்ம ஃபைல் பண்ற ரிட்டர்ன்ல இருந்து இப்போ முன்னாடி வந்து அவங்களா சிஸ்டம் கம்ப்யூட் பண்ணாம அவங்களா எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ என்ன எல்லாமே பாத்தீங்கன்னா காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் எய்டட் அசஸ்மெண்ட் எல்லாமே. ஸோ கம்ப்யூட்டர் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கும். தே வில் ஹேவ் சம் கிரைட்டீரியாஸ். அதை பேஸ் பண்ணி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற அந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஸோ சிஸ்டம்ஸ் வந்து எல்லா டேட்டாவையும் கன்சாலிடேட் பண்ணி அவங்க வந்து ஓகே இதுக்கும் கான்ட்ராடிக்டரியா இருக்கு, போன வருஷம் ஃபைல் பண்ணதுக்கு இந்த வருஷம் ஃபைல் பண்ணதுக்கு கான்ட்ராடிக்டரியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி சிஸ்டமே வந்து இந்த பேன் நம்பருக்குலாம் நீங்க ஸ்க்ரூட்டினி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி எவ்ரி இயர் இன்கம் டேக்ஸோட வேலை என்னன்னா ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுல இருந்து 1 to 2%. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 லட்சம் ரிட்டர்ன் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னா
அதுல இருந்து ஒரு 50,000 1 லட்சம் ரிட்டர்ன்ஸ் வந்து எவ்ரி இயர் தே வில் ஸ்க்ரூட்டினைஸ் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ இதுதான் வந்து அவங்களோட ரொட்டீன் ஒர்க். ஸோ கண்டிப்பா தே ஆர் டேக்கிங் தேர் கம்ப்ளீட் எஃபர்ட் டு கர்ப் ஆல் திஸ் டிரான்சாக்ஷன்ஸ். நீங்க சொல்ற மாதிரி காமன் மேன பெனிஃபிட் பண்ணாம நிறைய பெனிஃபிட் ஆகுறவங்கள கர்ப் பண்றதுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் தே ஆர் டேக்கிங். ஓகே. அடுத்தது மக்கள் கேட்கறது என்னன்னா, நான் ரீஃபண்ட் எனக்கு அப்ளை பண்ணிட்டேன் சார். நாங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ரீஃபண்ட் அப்ளை பண்ணிட்டோம். இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, அவங்க ரீஃபண்டுக்கு எலிஜிபிளே கிடையாது. ஆனா ஏதோ ஒரு ஆள்கிட்ட கொண்டு போய் கொடுத்து, ஆடிட்டரா இருக்கலாம் ஆர் இந்த விஷயத்த பண்ண தெரிஞ்ச யாரோ ஒருத்தர்ட்ட கொடுத்து ரீஃபண்ட் மாதிரி கிளைம் பண்ணிடுறாங்க. அந்த ரீஃபண்ட் அவங்களுக்கு வருமா? அதாவது உண்மையாவே ஜென்யூனா ரீஃபண்ட் வர ஒரு கேஸ், ரீஃபண்டுக்கு எலிஜிபிள் கிடையாது ஆனா ரீஃபண்ட் மாதிரி போட்டுக்கிற கேஸ், இது 2 கேஸ் இருக்கு. இப்ப உண்மையா ஜென்யூனா ரீஃபண்ட் கிளைம் பண்றாங்கன்னா அவங்களுக்கு எப்ப வரும்? அப்படி டிலே ஆச்சுன்னா அவங்களுக்கு ஏதாவது வட்டி கொடுக்குறாங்களா கவர்மெண்ட்ல இருந்து? இது ஒண்ணு. இந்த பொய்யா ரீஃபண்ட கிளைம் பண்ணவங்களுக்கு கவர்மெண்ட் எப்படி வந்து அதை பிடிக்கிறாங்க? ஓகே. ஸோ இப்போ நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்றோம் அப்படின்னா ஜென்ரலா வந்து ரீஃபண்ட் அப்படின்ற சினாரியோ எப்போ பாசிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட இன்கம் வந்து கம்மியா இருக்கும் ஆனா டாக்ஸ் வந்து அவங்க ஜாஸ்தி பிடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் வந்து மேக்ஸிமம் ரீஃபண்ட் இருக்கும். சேலரிடு பீப்புளுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து 90% ஆஃப் த கேசஸ்ல ரீஃபண்ட் இருக்காது. ஏன்னா எம்ப்ளாயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, உங்களோட எல்லாமே அவங்க ஃபார்ம் 16 கொடுக்கும் போதே உங்களோட மத்த எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி உங்களோட டிடக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் அவங்க வந்து டாக்ஸை கம்ப்யூட் பண்ணி கால்குலேட் பண்ணி டாக்ஸ் கட்டுவாங்க. ஸோ அப்படின்னும் போது சேலரிடு எம்ப்ளாய்க்கு ஒரு டிடக்ஷன்ஸ் வந்து எப்போ வரும், ரீஃபண்ட் எப்போ வரும் அப்படின்னா, ஏதாவது டிடக்ஷன்ஸ் விட்டு போயிருந்தா ரீஃபண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி ஜென்யூன் கேசஸ்ல ரீஃபண்ட் வந்து கண்டிப்பா ஒரு 3 மந்த்ஸ்ல இருந்து ஒரு 4 மந்த்ஸ்க்குள்ள யாரெல்லாம் ஜென்யூனா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ரீஃபண்ட் கிளைம் பண்றாங்களோ அவங்களுக்கு கிடைச்சிருது. இதுலயே பாத்தீங்கன்னா 2 கேட்டகரி இருக்கு. ஹை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய டாக்ஸ் டிடெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஹை ரீஃபண்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்க்ரூட்டினி போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 10 lakhs ரீஃபண்ட் கிளைம் பண்றேன் அப்படின்னா அந்த 10 lakhs வந்து ஜென்யூனா செக் பண்றதுக்காக ஸ்க்ரூட்டினி எல்லாம் போகும். ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த 3 monthsன்ற டைம் கேப் வந்து இட் மே கோ அப் டு 6 months ஆல்சோ 9 months ஆல்சோ. ஸோ எவ்வளோ டிலேடு பீரியடோ அதுக்கு வந்து டெஃபினட்டா இந்த டிபார்ட்மெண்ட் இன்கம் டேக்ஸ் இஸ் கிவிங் இன்ட்ரெஸ்ட் அட் த ரேட் ஆஃப் 6% per annum. ஸோ 0.5% per monthன்ற கணக்குல they are giving the interest. எவ்வளோ மந்த்ஸ் டிலேவோ அந்த மந்த்ஸ்க்கு they are giving the interest. இப்போ ஜென்ரலா இந்த வருஷம் இப்போ 2020 முடிஞ்சிருச்சு சாய். 2020 முடிஞ்சதுல ஃபைல் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ரீஃபண்ட் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு கூட நான் கேள்விப்பட்டேன். சில பேருக்கு வரல, சில பேருக்கு வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா? ஆமா வர இப்ப அதனால அதோட டிலே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2019-20 அதாவது 14/2019 to 31/3/2020 ரிட்டர்ன் வந்து இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் ஃபைல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது ஏப்ரல் மாசத்துல இருந்து ஃபைல் பண்ணலாம். அந்த ஃபார்ம் ரிலீஸ் பண்ணுவாங்க கவர்மெண்ட். ஸோ ஒரு ஏப்ரல் மே அந்த மாதிரி வர ஆரம்பிச்சோன்னா ஜூன்ல இருந்து எல்லாருமே ஃபைல் பண்ணாங்க. அவங்களுக்கு ஐடென்டிக்கலா செப்டம்பர் அக்டோபர்ல முன்னாடியே ரீஃபண்ட் வந்திருக்கணும். ஆனா இப்போ டிசம்பர்ல தான் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொரோனானால 2018-19 அதாவது ஏப்ரல் 2018 டு மார்ச் 2019 அதோட ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கே பாத்தீங்கன்னா நவம்பர் 30th 2020 அதாவது 30 நவம்பர் 2020 வரைக்கும் அந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கே கவர்மெண்ட் ஹஸ் கிவன் டைம். ஸோ இந்த கொரோனானால பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆகி நவம்பர் 30 வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க போன வருஷம் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கே. ஸோ போன வருஷம் ரிட்டர்னே அவ்வளோ பேர் ஃபைல் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களோட ரிட்டர்னை ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ரிட்டர்னுக்கு வர முடியும். ஏன்னா ஒரு வருஷத்தோட ரிட்டர்ன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அது எப்படின்னா சென்ட்ரலைஸ்டு ப்ராசஸிங் சென்டர்னு பெங்களூர்ல இருக்கு, சிபிசின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரீஃபண்ட் எப்படி ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு இன்டிமேஷன் மாதிரி உங்களுக்கு மெயில்ல வரும். அவங்க அந்த சென்ட்ரலைஸ் ப்ராசஸிங் சென்டர்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதும் அவங்க கிட்ட இருக்கிற டேட்டாவையும் கம்பேர் பண்ணி கரெக்ட் தப்பு அப்படின்ற மாதிரி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போடுற அந்த ப்ராசஸிங் வந்து ஃபர்ஸ்ட் 1920 ப்ரிஃபரன்ஸ் நிறைய கொடுத்தாங்க. அசஸ்மெண்ட் இயர் 1920 அதாவது 18-19 ஃபினான்ஷியல் இயருக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததுனால இந்த வருஷம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணவங்களுக்கு இது ப்ராசஸ் ஆகிறதுக்கு லேட் ஆச்சு. ஸோ அது ப்ராசஸ் ஆனது லேட் ஆனதுனால ரீஃபண்ட்ஸ் வந்து டிலே ஆயிருக்கு. ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ டிசம்பர்ல they have started processing the returns for ஃபினான்ஷியல் இயர் 1920. ஸோ 31/3/2020 யாரெல்லாம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாங்களோ அவங்களுக்கு வித்தின் இன்னொரு 1 monthக்குள்ள யாரெல்லாம் ரீஃபண்ட் கிளைம் பண்ணிருந்தாங்க மேக்ஸிமம் they will get the refund because the department had started processing the returns. ஸோ அது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டராகவும் சிலது போகும். சிலது வந்து இப்போ யாருக்குமே சில பேர் டாக்ஸும் இல்லை ரீஃபண்டும் இல்லைன்னு கிளைம் பண்ணியிருப்பாங்க. நோ டாக்ஸ் நோ ரீஃபண்ட் அந்த மாதிரி கேசஸ்லாம் இமீடியட்டா ப்ராசஸ் ஆயிடுது. இன்னைக்கு ஃபைல் பண்ணீங்கன்னா 2 நாள்ல ப்ராசஸ் ஆகிற கேசஸ்லாம் இருக்கு. ஓகே சார், இப்போ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது. சில கம்பெனிஸ்லாம் வந்துட்டு
நான் உங்களுக்கு ஃப்ரீயா டாக்ஸ் ஃபைல் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது. நான் Facebookல பாக்குறேன், அங்க பாக்குறேன். அந்த மாதிரி இந்த ஃப்ரீயா டாக்ஸ் ஃபைல் பண்ணி தரேன் கம்பெனிக்காரங்க, அதாவது மனுஷங்க கிடையாது. ஓகே, அங்க நீங்க பாத்தீங்கன்னா சிஸ்டம் தான் இருக்கும், மனுஷங்க யாருமே பேச முடியாது. இப்போ நம்ம கூட சோஷியல் சர்வீஸா பண்ண போறோம். டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு ஃப்ரீயா ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண போறோம். இது வந்துட்டு மனுஷங்க இன்வால்வ்டு, ஆளுங்க இன்வால்வ்டு, பேசலாம், ஏதாவது தெரியும். அவங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் அவங்க கிட்ட தான் இருக்க போகுது, நம்ம கிட்ட இருக்க போறது இல்ல. அவங்களுக்கான எல்லா டீடைல்ஸ் அவங்க கிட்டே திருப்பி கொடுத்துட போறோம். ஆனா இந்த மிஷின் வச்சுக்கிட்டு, இந்த ரோபோட் மாதிரி வச்சுக்கிட்டு டேட்டாபேஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஒரு கம்பெனி கிட்ட போய் மாட்டுறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் பிற்காலத்துல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது என்னதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும் ஹியூமன் இன்டெலிஜென்ஸோட அந்த டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டின்றது எப்பவுமே டிஃப்ரெண்ட் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, ஒரு நீங்க சொல்ற மாதிரி அந்த கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரீ டிஃபைன்டு சொல்யூஷன்ஸ் தான் அவங்களால கொடுக்க முடியுமே தவிர, அதாவது ஆல்ரெடி ஒரு சொல்யூஷன் டிட்டர்மைன் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த சொல்யூஷன் தான் உங்களுக்கு கொடுக்க முடியுமே தவிர அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற சொல்யூஷன் அவங்களால கொடுக்க முடியாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய கேசஸ் என்ன ஆகுது, நீங்க சொல்ற மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியலா ஃபைல் பண்றவங்க என்ன அப்படின்னா, ஒரு பட்டன் கிளிக் பண்ணா அதுவே எல்லா டீட்டெயிலும் எடுத்து அதுவே ஃபைல் பண்ற மாதிரி இருக்கிற சிஸ்டம்ஸ்லாம் என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, வெறும் அங்க இருக்கிற டீட்டெயில மட்டும் தான் அவங்களால ஃபெச் பண்ண முடியுமே தவிர, இப்போ மத்த எந்த சோர்ஸ் ஆஃப் இன்கமோ வேற எந்த இதுவுமே வந்து அதுல கேப்சர் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த மிஷின் பேஸ்ட் இது பண்ணும்போது வெறும் சேலரினா சேலரி மட்டும் தான் வச்சு ஃபைல் பண்ணும். என்னோட இன்ட்ரெஸ்ட் அது கன்சிடரே பண்ணாது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட அப்பாவுக்கு கிஃப்ட் கொடுத்துருப்பேன், இல்ல அவர் எனக்கு கிஃப்ட் கொடுத்துருப்பாரு, இல்ல எனக்கு வேற இன்கம் இருக்கு, நான் அதை காமிக்கணும்னு நினைச்சாலும் அந்த மிஷின் மூலியமா பண்றதுல வந்து பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து இந்த டேட்டாவை வச்சு இப்படி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்னு முன்னாடியே ப்ரீ டிட்டர்மைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ வெறும் அந்த இன்கம் மட்டும் தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. அவங்க பிளாங்கெட்டா என்ன அசியூம் பண்ணிப்பாங்கன்னா, இவருக்கு வேற எந்த இன்கமும் கிடையாது, வேற எந்த டிரான்சாக்ஷனும் இவர் பண்ணல, வேற எந்த இதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு அசம்ஷன்ல தான் உங்களுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரிட்டர்ன் ஃபைல் பண்ற கேசஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி இன்கம் டேக்ஸ்ல இருந்து இப்போ இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை பேஸ் பண்ணி அங்க இருந்து நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் 1 lakh வந்திருக்கு எங்க இன்ஃபர்மேஷன் படி, ஆனா நீங்க வந்து ரிட்டர்ன் ஃபார்ம்ல அதை காமிக்கல, ஏன் அப்படின்னு சொல்லி இன்கம் டேக்ஸ்ல இருந்து கேள்வி வரும். அப்ப என்ன பண்ணுவோம், அப்ப அந்த மிஷின் கிட்ட நீங்க போய் திருப்பி கேட்க முடியாது, ஏன் சார் இந்த மாதிரி எனக்கு நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா யார் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாங்களோ அந்த கம்பெனி கிட்ட போய் உங்களால கேட்க முடியாது. ஸோ அதுக்கு தான் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, அந்த மாதிரி போகாம முடிஞ்ச வரைக்கும் ஒரு அட்வைஸ் வாங்கிட்டு, ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைஸ் இல்லாம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணீங்கன்னா இதெல்லாம் தான் நம்மளுக்கு பின்னாடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணோம்னா அந்த வருஷம் ஃபைல் பண்ண ரிட்டர்னோட ப்ராப்ளம் அப்பவே முடிஞ்சிடணும். சோ மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம மருந்து வாங்குறதும், டாக்டர்ட்ட போய் பிரிஸ்கிரிப்ஷனோட மருந்து வாங்குறதுக்கும் ஒரே வித்தியாசம் கிட்டத்தட்ட. கண்டிப்பா கண்டிப்பா. சோ இன்கம் டாக்ஸ் பிராக்டிஷனர்ஸ்லாம் இருக்காங்க. சோ அவங்களும் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ்லாம் இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு அட்வைஸ்ன்றது வந்து இப்போ இது வந்து நம்மளோட நிம்மதி அதெல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம். 2 வருஷம் கழிச்சு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா நம்மளால அப்போ உட்காந்து எல்லாத்தையும் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம இப்போ இன்னைக்கு ஃபைல் பண்றோமா, இன்னைக்கு பீஸ்ஃபுல்லா எல்லாமே முடிஞ்சிச்சு, டாக்ஸ் கட்டிட்டோம்ப்பா. இதை சொல்லுங்க. இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு விஷயத்த ஃபைல் பண்றோம் அப்படின்னா, அதாவது 2020 அப்படின்ற இயர் எண்டுக்கு நம்ம இன்னைக்கு ஃபைல் பண்றோம்னா, இன்கம் டாக்ஸ்க்கு எப்போ வரைக்கும் அதுக்கான விஷயத்த கேட்கறதுக்கான ரைட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு இமிடியேட்டா ஒரு 2 இயர்ஸ்ல வர்றதுக்கான நோட்டீஸ், இமிடியேட்டா 2 இயர்ஸ்ல நோட்டீஸ் வந்துரும். ஜெனரல் கேஸ்ல சொல்றேன். ஜெனரல் கேஸ் 2 கேஸ்ல 2 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2020 வந்து 22 23 வரைக்கும் கேட்பாங்க. ஆமா, எல்லாமே எல்லா பேப்பர்ஸுமே டாக்குமெண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம என்ன ஃபைல் பண்றோமோ அந்த பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ஒரு சாஃப்ட் காப்பியும் இருக்கணும், ஒரு ஹார்ட் காப்பியும் இருக்கணும். எப்போ எந்த டீட்டெயில் கேட்டாலுமே ஒரு 7 இயர்ஸோட ரெக்கார்ட்ஸ் நம்ம மினிமம் மெயின்டைன் பண்ணணும். எந்த ஒரு ரெக்கார்டா இருந்தாலும் சரி, பேங்க் ஸ்டேட்மெண்டா இருந்தாலும் சரி, ஃபார்ம் 16 இருந்தாலும் சரி, இந்த இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணதா இருக்கட்டும், மினிமம் 7 இயர்ஸ் பேக் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ரெஃபரன்ஸ்க்கு ஈஸியா இருக்கும். நாளைக்கு இப்போ இன்கம் டாக்ஸ்ல இருந்து ஏதாவது கேட்டாலும், இல்ல நாளைக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம்னாலும், இப்போ நிறைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நாங்க வந்து எங்க ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா 2001-2 ரிட்டர்ன்ஸ்லாம் வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கோர்ட்ல டிஸ்பியூட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து இட் வில் பி வெரி வெரி மேஜர் டாக்குமெண்ட் ஃபார் இது கோர்ட்டுக்கு அவங்க சப்மிஷனுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய மற்ற ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கு. ஸோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு 7 இயர்ஸ்க்கு நம்ம டேட்டா ப்ரிசர்வ் பண்ணிக்கணும். இன்கம் டாக்ஸ் வில் கொஸ்டின் இமீடியட் ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள தே வில் ரைஸ் த கொஸ்டின். அப்படி இல்லனா கூட தே ஹேவ் டைம் ஃபார் 6 இயர்ஸ். ஓகே சார், எனக்கு இது சொல்ல போய் கேட்க முடியும். இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றதுனால என்ன நல்லது? இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுனால ஒரு காமன் மேன் என்ன நல்லது, ஒரு கவர்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து என்ன நல்லது அப்படின்னு ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு அதுக்கு. ஸோ காமன் மேன் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறீங்க அப்படின்னா,
உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த 2.5 லட்சத்துக்கு மேல இன்கம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுனால என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ நீங்க ஒரு ஃபியூச்சர்ல ஒரு சப்சிக்வெண்டா உங்களோட இன்கம் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ட்ராக் இருக்கும். ஓகே, நம்ம இந்த வருஷம் இவ்வளவு இன்கம், இந்த வருஷம் இவ்வளவு இன்கம், இந்த வருஷம் இவ்வளவு இன்கம் என்னாலே இவாலுவேட் பண்ண முடியும். போன வருஷம் நான் இவ்வளவு இன்கம் சம்பாதிச்சேன், இந்த வருஷம் இவ்வளவு இன்கம் ஃபைல் பண்ணியிருக்கேன், இந்த வருஷம் இவ்வளவு இன்கம் ஃபைல் பண்ணிருக்கேன், என்னோட ப்ராக்ரஸ் நானே செக் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு காமன் மேனா நான் பாக்குறது. நான் ஏன் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா, என்னோட இன்கம் வந்து எவ்வளவு தூரத்துக்கு ஏறுது இறங்குது, அதோட பிளக்சுவேஷன்ஸ் என்ன, எந்த ஹெட்ல எனக்கு இன்கம் வருது அப்படின்றத செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணு. வெளியில இது வந்து என்னோட பர்பஸ்க்காக. வெளியில அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபியூச்சர்ல ஒரு ஹவுசிங் லோன் போறேன், இல்ல என்னோட பசங்களோட எஜுகேஷனல் லோன் போறேன், இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஃபாரின் போகணும், இந்த மாதிரிலாம் போகும்போது அந்த இடத்துல வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னோட இம்பாக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியே இருக்கு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல லாஸ்ட் 3 இயர்ஸ் ரிட்டர்ன் இல்லாம லோன் ப்ராசஸிங் வந்து ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும். லாஸ்ட் 3 இயர்ஸ் ரிட்டர்ன் இப்போ இது இல்லாதனாலேயே பல பேர் வந்து பேங்க்ல லோன் கிடைக்க மாட்டேங்குது பல பேருக்கு. அதனால அவங்க கந்து வட்டிக்கு போக வேண்டிய நிலைமை வந்துருது. சோ 2 வட்டி 3 வட்டி அப்படின்றது, அதாவது 24% 36%ன்றதுல அவங்க லோன் போறாங்க. பேங்க்ல போனா 12%குள்ள முடியும், ஒரு வட்டிக்குள்ள முடியும். ஆனா வெளியில போனா ரொம்ப அதிகம். சோ இது வந்துட்டு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் வந்து இட்ஸ் a பேஸ் ஃபார் பேங்க் லோன் சொல்லலாமா? இப்போ இருக்கிற சினாரியோல இட் இஸ் ஒன் ஆஃப் த பேஸ் டாக்குமெண்ட் ஃபார் பேங்க் லோன். ஏன்னா பேங்கருக்கும் வந்து நம்ம இன்கம் நான் வந்து இவ்வளவு சம்பாதிப்பேன் நான் சொல்றதை விட அது இன்கம் டேக்ஸ் ஃபார்ம்ல அவன் பார்த்தாங்க அப்படின்னா அதோட ரிலையபிலிட்டி ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து எல்லாருமே இன்கம் டேக்ஸ் ஃபார்ம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் இன்சிஸ்ட் பண்றாங்க. இதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு என்ன நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கவர்மெண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கீம்ஸோ இல்ல ஏதாவது ஒரு ஸ்கீம் கொண்டு வரணும் இல்ல ஏதோ ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சா கூட இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னையும் ஒரு டூலா கன்சிடர் பண்ணுவாங்க. நம்மளோட இன்கம் எந்த குரூப் ஆஃப் இன்கம்ல பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க, எவ்வளவு இன்கம் கேட்டகரியில நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற டேட்டா எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்கல் பர்பஸ்க்காகவும் கவர்மெண்ட் யூஸ் பண்றாங்க. அதை போன வருஷம் எவ்வளவு பேர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்காங்க, இந்த வருஷம் எவ்வளவு பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, எவ்வளவு பேர் டாக்ஸ் கட்டுறாங்க, இந்த மாதிரி டேட்டாவும் கவர்மெண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றதுக்கான பெனிஃபிட்ஸ். இது இல்லாம இன்னும் நிறைய அந்தந்த சிச்சுவேஷன்ல கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸஸ் எல்லாம் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னா நான் கண்டினியூஸா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி வேற வேற கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆனா காமன் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேங்கோட இதுதான், பேங்க் தான் மெயினா வந்து இப்போ சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸுக்கு வந்து இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தேங்க்யூ சாய் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இன் காஃபி வித் கிருஷ்ணன் ஷோ. இப்போ நீங்க ஃபைனலா ஏதாவது சொல்லணும்னா சொல்லிட்டு we can conclude the show. Okay sir, okay. So actually thank you so much for inviting me into the show. இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படின்றது வந்து யார் வேணா ஃபைல் பண்ணலாம் அப்படின்ற அந்த சிச்சுவேஷன் வந்து முன்னாடி இருந்தது. ஸோ இப்போ வந்து இப்படிதான் ஃபைல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு they have given some structure. ஸோ யார் ஃபைல் பண்ணணும், எப்படி ஃபைல் பண்ணணும், இதெல்லாம் இன்கம் டேக்ஸுக்கு முக்கியம் இல்லை. எந்த கொடுக்க வேண்டிய டேட்டாவை கரெக்டான ப்ராப்பரான வேல கொடுக்குறோம் அப்படின்னா we can directly liberate us from all the problems. Future problems எல்லாத்தையும் வந்து நம்ம இப்பயே வந்து முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, பிஃபோர் ஃபைலிங் யுவர் ரிட்டர்ன் ஜஸ்ட் கன்சல்ட் யுவர் எதர் ஆடிட்டரா இருக்கலாம், இல்லை ஹி மே பி யுவர் ரிலேட்டிவ். ஸோ ஒரு அட்வைஸ் வாங்கிட்டு ஸோ இந்த மாதிரி இருக்குப்பா, நான் இந்த மாதிரி ஃபைல் பண்ணிட்டு இருக்கேன், கரெக்டா தப்பா. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அப்டேட் ஆகிற விஷயம் கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு ஸ்கீம் கொடுத்துருப்பாங்க, இல்ல ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கும், அது தெரியாமே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன அப்டேட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு அட்வைஸ் வாங்கிட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கும் பீஸ் இருக்கும், டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்களோட வேலை வந்து வேற விதமா யூஸ் பண்ணுவாங்க. அவங்க தேவையில்லாம நம்ம இந்த மாதிரி தப்பா இப்போ இது வந்து சின்ன விஷயம் தான் இருக்கும். ஸோ இதுக்கான மேன் பவர் பேப்பர் ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா பேக் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம், ஒரு ரீஃபண்ட் தப்பா நான் கிளைம் பண்ணிட்டேன், திருப்பி நான் மாத்தி கிளைம் பண்ணா நான் அவ்வளோ வாட்டி அலைய வேண்டி இருக்கு. இல்லைன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அவ்வளவு பேப்பர் ஒர்க் தேவைப்படுது, அவங்க ஒரு ஆஃபீஸர் போட்டு அதை வெரிஃபை பண்ணி இதெல்லாம் நிறைய, இது வந்து எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் ரிசோர்சஸ் தான். இப்போ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே ரிட்டர்ன் ஃபைல் பண்ற ஸ்டேஜ்லயே ஒரு ப்ராப்பரான அட்வைஸ் வாங்கி ரிட்டர்ன் ஃபைல் பண்றோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம we can peacefully look into our work. So இது பின்னாடி இன்கம் டேக்ஸ் பின்னாடி போகணும். Thank you so much Sai, thank you so much. Yes sir, thank you sir. Nice talking to you. Thank you.